லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நகரங்கள் மையங்கள் வாரியாக வெளியீடு. ஏற்கனவே நீட் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ரிசல்ட் வெளியிடப்பட்டது. JEE தேர்வுகளைப் போலவே நீட் தேர்வையும் 2 கட்டங்களாக நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல். முறைகேடுகளை தடுக்க முதல் கட்ட தேர்வை எழுத்துப்பூர்வமாகவும் 2ஆம் கட்ட தேர்வை கணினி வாயிலாகவும் நடத்த ஆலோசனை. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களால் பதவியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தில் தகவல். அம்மா உணவகங்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் நீலி கண்ணீர் வெடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உணவின் தரத்தை குறைத்ததுடன் கடந்த 3 ஆண்டுகளில் சென்னையில் 19 அம்மா உணவகங்களை திமுக அரசு மூடிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா கருத்துப்பதிவு. அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சரை பாராட்ட எதிர்க்கட்சித் தலைவருக்கு மனமில்லை என்றும் கருத்து. தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர்தான் முடிவெடுப்பார். திமுகவின் இளைஞரணி விழாவில் பங்கேற்ற பின் உதயநிதி பேட்டி. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு இன்று காலை 10 மணி நிலவரப்படி குறைந்தது. KRS அணையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 10,000 கனஅடியாக உயர்வு. கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு 40,000 அடியாக குறைப்பு. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனம் முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு. முதுமலை புலிகள் காப்பகம் இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதை அடுத்து காப்பக நிர்வாகம் தகவல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். அதிகாலை 3 மணி முதலே அனைத்து விமான நிலையங்களிலும் சேவை சீரடைந்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல். இன்று நண்பகலுக்குள் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நம்பிக்கை. சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் கணினி வழி போர்டிங் பாஸ்கள் வழங்கப்படுவதாக தகவல். மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறால் பயணிகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது சீரடைந்து வருகிறது. சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான கிரவுட்ஸ்ட்ரைக் மென்பொருளின் அப்டேட்டில் ஏற்பட்ட குழப்பமே சிக்கலுக்கு காரணம் என நிபுணர்கள் தகவல். தொழில்நுட்ப பிரச்சினையை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம். கிரவுட்ஸ்ட்ரைக் என்பது பயனாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு தீர்வுகளை வழங்கும் சைபர் செக்யூரிட்டி மென்பொருள் நிறுவனம் என நிபுணர்கள் தகவல். ஃபால்கன் எனப்படும் சென்சார் அடிப்படையிலான முக்கிய மென்பொருளை அப்டேட் செய்தபோது விண்டோஸ் செயலிழந்ததாக விளக்கு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கப்பட்டதன் 20வது ஆண்டை முன்னிட்டு நினைவு தூணை திறந்து வைத்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பெயர் மாற்றப்பட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்ற பெயர் பலகையும் திறப்பு. டெல்லி சென்றுவிட்டு சென்னை திரும்பிய ஆளுநர் RN ரவியுடன் அண்ணாமலை சந்திப்பு. தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேரிடர் மேலாண்மை சட்ட திருத்த மசோதா உட்பட 6 புதிய மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டம். நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலை தீர்மானிக்கும் அலுவல் ஆலோசனைக் குழுவை அமைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை கைது.
சென்னை ஓட்டேரியில் பதுங்கி இருந்தவரை ரகசிய தகவலின் பேரில் பிடித்ததாக போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை பணம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் அவரது வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்று போலீசார் ஆய்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டம் அஞ்சலிக்கு தெரிந்தே நடந்துள்ளதாக தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்பு செந்திலை தேடி பிடிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தினமும் புது பின்னணிகள் வெளியாவதால் பழைய தனிப்படை போலீசாரை ஒருங்கிணைக்கும் சென்னை காவல்துறை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,680 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1,750 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தூத்துக்குடியில் இயங்கி வரும் தனியார் மீன்பதன ஆலையில் இரவில் கேஸ் சிலிண்டர் வெடித்து அம்மோனியா வாயு கசிந்ததாக தகவல். மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த 29 பெண் ஊழியர்கள் உட்பட 30 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் சாய் கீதாவின் காரிலிருந்து கட்டுக்கட்டாக 6,35,500 ரூபாய் பறிமுதல். கிருஷ்ணகிரி நோக்கி வந்த சாய் கீதாவின் காரை கௌதாலம் என்ற இடத்தில் மறித்து சோதனையிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளர் எலான் மஸ்க் வாழ்த்து. எக்ஸ் தளத்தில் 10 கோடி பின் தொடர்பவர்களை எட்டிய முதலாவது உலக தலைவர் என பாராட்டு. ரஷ்ய ராணுவத்தால் போர்க்களத்தில் நிறுத்தப்பட்டுள்ள 50 இந்தியர்கள் நாடு திரும்ப விரும்புவதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். இந்தியர்களை திரும்ப அழைக்க இரு நாட்டு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விளக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.